அந்த காலத்துல வந்து படிக்காதவங்க, அவங்க வந்து ஒத்து போயிட்டு இருந்தாங்க குடும்பங்கள்ல. இப்ப படிச்சவங்க ஒத்து போக மாட்டேங்கிறாங்க. நெறைய அ மேரேஜஸ் பிரேக் ஆகுது. சீக்கிரமாவே வந்து பிரிஞ்சிடுறாங்க. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாயிட்டு தான் போயிட்டுருக்கு. அத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து என்னன்னா, அந்த காலத்துல அப்படின்னு நம்ம வந்து அப்படி அ நம்ம சில நேரங்கள்ல வந்து அந்த காலம், இந்த காலம்னு நம்ம வந்து அந்த காலத்து மாரியே இந்த காலம் இருக்கணுங்கிறதெல்லாம் முடியாது தான். ஆம், அ ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தினுள்ளேயும் வந்து அ ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றங்கள் நம்ம சந்திச்சுட்டே போயிட்டுருக்கோம். ஆம், ஸோ அந்த காலத்தினுடைய போக்குக்கு தகுந்த மாரி நம்மளும் ஓட வேண்டியிருக்கு இல்லையா? அப்ப அதனுடைய பாதிப்பும் நமக்கு வந்து இருக்கு. ஒவ்வொருத்தர் மேலயும் அதனுடைய பாதிப்பு வந்து இருக்கு. அந்த காலத்துல வந்து அவ்ளோ அம் அ பிரச்சனைகள் இப்ப இருக்கிற பிரச்சனைகள் இல்ல. ஒவ்வொரு வீட்டிலேயே கூட ஒரு பெரிய நல்ல வசதி இருக்கும். கிச்சன் கார்டன் கூட இருக்கும். காய்கறி கூட நம்ம அங்க போய் வாங்கணும்னு இல்லாம, வீட்ல இருந்தே காய்கறி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து நெறைய பேர சார்ந்து இல்லாத மாதிரியான ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஆ மேலும் அதுவும் வந்து ஒரு உதாரணமா ஆனா இது இது இங்க வந்து என்னாச்சுன்னா, நம்ம நெறைய சார்ந்து வாழ வேண்டியதாயிடுச்சு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சார்ந்து வாழணும். இப்பல்லாம் ஃபோன் இல்லாம வாழ முடியலங்கிற மாதிரி, அப்ப அந்த ஃபோன சார்ந்து வாழ்ற மாரி ஆயிடுச்சு. அப்ப அதுல ஏதாவது பிரச்சனைன்னா, அது டென்ஷன குடுக்குது. ஸோ அந்த அது வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றா ஆயிடுச்சு. அதுக்காக நான் வந்து இந்த சாதனங்கள பயன்படுத்த முடியாதுன்னு சொல்ல முடியாது. பயன்படுத்தி தான் ஆகணும் காலத்தின் கட்டாயம். அப்போ இந்த ஒரு இந்த ஒரு நேரத்துல ஏன் வந்து அந்த ஒரு பொறுமை எல்லாம் வந்து இல்லாம போச்சு அப்டின்னா, ஒண்ணு அஃப்கோர்ஸ் அந்த காலத்துல அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பிராக்டிகல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருந்தாங்க. அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். குழந்தைகளாகட்டும், மற்றவர்களாகட்டும். ஓ! அது வந்து இயல்பா அப்படியே இன்னொருத்தர்கிட்ட இருந்து அப்படியே வந்த படிப்பினை வந்து வருது. அத உட்கார்ந்து சேர், பெஞ்சும் போட்டு உட்கார வச்சு டீச் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அந்த வாழ்வியல் பண்புகள்லாம் அம்மா, அப்பா அப்படி இருந்தாங்க. அந்த ஒரு தெய்வீக பண்பு இருந்தது, பொறுமை இருந்தது. அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட்மென்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. அத பார்த்து அப்படியே குழந்தைகள் அப்படியே வந்து கத்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு விதத்துல வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு விதத்துல கிடைச்சது. ஆனா இப்போ அந்த லிவிங் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு குறைஞ்சுட்டே வந்து போயிட்டுருக்கு. அதனால தான் பெற்றோர்கள் வந்து என்னதான் சொன்னாலும், பசங்களும் வந்து கேட்கறது இல்ல, ஒரு விதத்துல. ஏன்னா, அங்க பிராக்டிகலா அவர்கள் பெற்றோர்கள் ஒரு எக்ஸாம்பிளா அவங்க முன்னால இல்ல. அதுவும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஒரு அம் ஒரு டைவர்ஸ் ஆன ஒரு அம்மா, அ பொண் பொண்ணு இருக்காங்க. அவங்க டீனேஜ் டாட்டர். அவங்க வந்து சொல்றாங்க, "நான் என்னதான் சொன்னாலும் வந்து கேட்கவே மாட்டேங்கிறா." அ அப்படி நான் என்னதான் கடிஞ்சு சொன்னாலும், இது பண்ணாலும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறா. அப்ப சொன்னேன், நேச்சுரலி அந்த 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 குழந்தைக்கு சைக்காலஜிக்கலி ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யுது. அம்மா, அப்பா பிரிஞ்சது. ஸோ அதாவது ஒரு பல ஒரு விஷயங்கள் வந்து இருக்கு. அதனால இங்க நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே அந்த வாழ்வியல் பண்புகள் வந்து வரணும் அப்படின்னு சொன்னா, அந்த நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு திட எண்ணம் எடுக்கணும். என்னன்னா, லெட் மீ ஃபாலோ. நான் அந்த குணத்தை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து கொண்டு வரதுக்கான முயற்சி செய்றேன். இதுதான் நம்ம வந்து செய்யணும். இன்னொருத்தர்கிட்ட நம்ம வந்து எதிர்பார்த்தோம் அப்டின்னா, அது வந்து நடக்கறதில்ல. ஸோ இந்த வேல்யூஸ்னுடைய இந்த பண்புகளினுடைய ஒரு கல்விய யாரு வந்து கற்றுத் தர்றது அப்படின்னு சொன்னா, ஐ வுட் சே தட் ஆ ஒவ்வொரு தனி மனிதனுமே அதற்கான ஒரு பொறுப்பெடுக்கணும். அதற்கான ஒரு விழிப்புணர்வு ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே வரணும். ஏன்னா, அன்பால தான் வந்து மகிழ்ச்சி இருக்கு. அ அந்த ஒரு அ அ அமைதியா இருக்கும் பொழுது தான் எனக்கு வாழ்க்கையில வெற்றி இருக்கு. இப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க ஒவ்வொருத்தருமே அந்த விழிப்புணர்வு ஒவ்வொருத்தருமே அனுபவம் செய்றோம் சில நேரங்கள்ல. யாரும் வந்து அனுபவம் செய்யாதவர்கள் கிடையாது. அன்பினுடைய அனுபவம் எல்லாருக்குமே வந்து இருக்கு. அப்போ அத ஏன் நான் குடுக்கக்கூடாது? அப்படின்னு அந்த ஒரு ஒவ்வொருத்தருக்குள்ளயும் அந்த விழிப்புணர்வு வந்து வரணும்.